கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திற்கான தேவபலன் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 18:6 இப்படியாக சொல்கிறது: களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் கர்த்தராகிய தேவனுடைய கையில் இருக்கிற களிமண். அவர் விரும்பினால் நம்மை உருவாக்கவும் மாற்றவும் சீரமைக்கவும் முடியும். அப்படி இருக்க நாமோ நம்முடைய இஷ்டத்திற்கு தேவன் நம்மை மாற்ற வேண்டும், உருவாக்க வேண்டும், நடத்த வேண்டும் என்று அல்லது தேவன் மாற வேண்டும் என்றும் எண்ணுகிறது ஏனோ? கர்த்தராகிய குயவனிடத்தில் உள்ள களிமண் கெட்டு போனால் அதை குயவன் எவ்வாறு உருவாக்க மாற்ற விரும்புகிறாரோ அப்படி உருவாக்க அவரிடத்தில் அதிகாரம் உள்ளது. நம்முடைய இஷ்டத்திற்கு வாழாமல் தேவனுடைய இஷ்டத்திற்கு நம்மை உருவாக்க மாற்றியமைக்க நடத்த அர்ப்பணிகள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவர் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக மணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமென். பிரியமானவர்களே, மண் பாண்டம் கெட்டு போனால் அது வேறொரு பாண்டமாக மணைந்து கொள்ள குயவனுக்கு அதிகாரம் உண்டு என்று அறிந்து கொள்ளுங்கள். நம் வாழ்க்கை கெட்டு போனாலும் அதை மாற்ற மறுசீரமைக்க அவரால் கூடும். நாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்பினால் நம்முடைய பழைய பாவத்திலிருந்து, பழக்க வழக்கத்திலிருந்து, சுபாவ குணத்திலிருந்து நாம் மாற வேண்டியது அவசியமே. நாம் மனிதர்களுக்கு எதிர்த்து நிற்க முடியும், ஆனால் கர்த்தராகிய தேவனோடு எதிர்த்து நிற்பது கூடாத காரியம். வேதம் சொல்லுகிறது, அப்படியானால் மனுஷனை தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மதியிட்ட ஒரே களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? என் சகோதரரே, நம்மை உண்டாக்கினவருக்கு நம் மேல் அதிகாரம் உண்டு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்மை உயர்த்தவும் தாழ்த்தவும் அவரால் கூடும், நம்மை கனப்படுத்தவும் கனவீனப்படுத்தவும் அவரால் கூடும். ஆகவே தேவனோடு எதிர்த்து நிற்காதிருங்கள். நாம் மண் என்பதை, களிமண் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய இஷ்டத்திற்கு அல்ல, அவருடைய இஷ்டத்திற்கு நம்மை உருவாக்கி மாற்றியமைத்து தேவன் விரும்புகிற பாத்திரமாய் நம்மை பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.